அவங்க சொல்லுங்கள், சவுண்டு கொஞ்சம் குறை சார், கிளாஸ் நடக்குது, லைவ் கொடுக்குறேன், கத்தி நிற்பாங்க. அபுதர் கொஞ்சம் சொல்லிட்டு வாங்களே. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய எனர்மை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பாடத்தில் நாங்கள் உங்களுக்கு ஒரு புக் ஒன்று போட்டிருந்தோம். யாரும் அந்த குரூப்பில் இல்லாட்டி கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. யாருக்கு கிடைக்கல அந்த புக் உங்களோட இதில் பார்க்கலாம், பிடிஎஃப்ல. அவர் கொஞ்சம் அவர் நம்பரை கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. இந்த நூலை பொறுத்தவரையில், அதாவது ஹுதபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹஜ்ஜத்தில் விதா என்று சொல்லக்கூடிய ஃபி ஹஜ்ஜத்தில் வதா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில் செய்த உபதேசங்கள், இது மொத்தமாக தொகுத்திருக்கிறாரு ஷேக் அப்துல் ரஸாக் இப்னு அப்துல் முஹ்சின் அல் பத்ர் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு தொகுப்பு. அப்போ இந்த தொகுப்பை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில் இந்த உம்மத்துக்கு, சமுதாயத்துக்கு என்னென்ன உபதேசங்களை எல்லாம் செய்தார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது விடைபெறக்கூடிய ஹஜ்ஜாக அந்த ஹஜ் அமைந்திருந்தது. எனவே அதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகத்தான செய்திகளை உம்மத்துக்கு வழங்கினார்கள். அற்புதமான செய்திகள் அதிலே உள்ளடக்கப்பட்டிருந்தன. இஸ்லாத்துடைய அடிப்படைகள், உன்னதமான நட்பண்புகள், அதே போன்று பயனுள்ள உபதேசங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜவாமிஉல் கலீம் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு அதிகமான விளக்கங்களை வழங்குபவர்களாக இருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய அந்த உபதேசங்களுடைய தொகுப்பாக இந்த தொகுப்பு இருக்கிறது. இதில் முதலாவது தலைப்பாக அவர் போடக்கூடியது 6ஆம் பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்மை ஆர்வப்படுத்திய உபதேசமாக முதல் உபதேசத்தை கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொருவரும் தெளிவான அந்த மார்க்க வழிகாட்டலோடு செயல்பட வேண்டும். அதற்கு இல்ம் என்பது இன்றியமையாததாக இருக்கிறது. இந்த செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. இப்போ இந்த செய்தியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி ஹஜ்ஜிலே, அந்த அரபு வாசகங்கள் நான் கவனிக்கல, அதை வாசிச்சு போனால் டைம் எடுக்கும். காம ரசூலுல்லாஹி நபி அவங்க என்ன செய்கிறாங்க, இறுதி ஹஜ்ஜில் நிற்கிறாங்க. அந்த நாளில் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு பின்னால் ஒட்டகத்தில் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மக்களே, அதாவது ஹுது மினல் இல்ம் கப்ல அன் யுக்பதல் இல்ம், இல்ம் கைப்பற்றப்படுவதற்கு முன்னால் இல்மை நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். இல்மை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வகபல அன் யுர்ஃபஅல் இல்ம், இல்ம் உயர்த்தப்படுவதற்கு முன்னால் இல்மை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போது ஒரு கிராமப்புற மனிதர் கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடம், அல்லாஹ்வின் தூதரே, அதாவது எம்மிடமிருந்து எவ்வாறு இல்ம் என்பது உயர்த்தப்படும்? என்றால் வேதங்கள் நம்மிடம் இருக்கின்றன, அதை நாம் கற்றுக்கொள்கிறோம், அதில் உள்ளவற்றை நாம் கற்றுக்கொள்கிறோம். நமது மனைவி மக்களுக்கு, நமது
பணியாளர்களுக்கு நாம் அதை கற்றுக் கொடுக்கிறோம். இப்படி இருக்கும்போது எப்படி உயர்த்தப்படும் என்ற அந்த கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது தனது தலை உயர்த்தி பார்க்கின்ற போது அவங்களோட முகத்தில் ஒரு கோபம் தென்படுகிறது. உமது தாய் மண்ணை கவ்வட்டும் என்று சொன்னவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யூதர்களை கிறிஸ்துவர்களை நீர் பார்த்தீரா? அவர்களிடம் வேதம் இருக்கிறது, அவர்களிடம் என்ன இருக்குது? வேதங்கள் அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் என்ன செய்யவில்லை? அதன்படி செயல்படவில்லை. அந்த நபிமார்கள் அந்த வேதத்தை அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். அந்த நபிமார்கள் கொண்டு வந்த அந்த வேதத்தை அவர்கள் என்ன செய்யல? செயல்படுத்தவில்லை. அப்ப செயல்படுத்தாத போது என்ன நடக்கும்? செயல்படுத்தாத போது இல்ம் என்பது என்ன செய்யும்? சென்றுவிடும். எனவே அறிந்து கொள்ளுங்கள், இல்ம செல்வதில் ரெண்டு விஷயத்துல சொல்றாங்க. ஒன்று, செயல்படுத்தாத காரணத்தால் இல்ம என்ன செய்யும்? இல்ம் என்பது உயர்த்தப்படும், சென்றுவிடும். அடுத்து, இல்மை சுமந்தவர்கள் மரணிப்பதன் மூலம், இல்மை சுமந்தவர்கள் மரணிப்பதன் மூலம் என்ன செய்யும்? இல்ம் என்பது உயர்த்தப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை என்ன செய்தார்கள்? இவ்வாறு குறிப்பிட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தியை நீங்க அவர் அதில் கொடுத்திருப்பாரு. எதில் கொடுத்துக்கிறாரு? இந்த ஹதீஸ் அஹமதுல, தாரமி போன்ற நூட்கள்ல இந்த செய்தி என்ன செய்கிறது? பதிவாகி இருக்கிறது. அகமதுல நீங்க எடுத்தீங்கன்னா 22,290 ஹதீஸ் என்ன உங்களுக்கு தேவைன்னா எழுதிக்கோங்க. 22,290வது எண்ணில் இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது? பதிவாகி இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல நாங்க இதை முதல் செய்தியாக பார்க்கிறோம். நாங்கள் ஹதீஸ்களை மிச்சம் அதனுடைய விளக்கங்களை கூடுதலாக பார்க்கல, ஏன்னா நிறைய செய்திகள் இருக்கின்ற காரணத்தால. அடுத்த செய்தியை நாங்கள் பார்ப்போம். இது உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹஜ்ஜுடைய முறை அறிவிக்கக்கூடிய பிரபலமான ஹதீஸ் எது? எந்த ஹதீஸ் நாங்கள் சொல்லுவோம்? ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு ஹஜ்ஜுடைய முறை அறிவிக்கக்கூடிய மிக பிரபலமான ஹதீஸ் எது? ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ஹதீஸ் தான், ஒரு நீண்ட ஹதீஸ். அந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு செய்த அந்த உபதேசம் அதிலே இடம்பெறுகிறது. அந்த செய்தியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது எங்கு இடம்பெறுகிறது? முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய அந்த செய்தி. இன்னும் பல கிரந்தங்கள்ல வர முஸ்லீம் செய்தி தான் பிரபலமானது. முஸ்லீம்ல தான் அந்த நீண்ட செய்தி இடம்பெறுகிறது. எனவே அந்த செய்தியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் ஹராமுன் அலைக்கும். அதாவது உங்களுடைய இரத்தம், உங்களுடைய செல்வம் புனிதமானது. அது என்னது? புனிதமானது. அந்த செய்தி தானே பார்க்கிறோம். இரண்டாவது தலைப்பு அதுதான். புரியுதா? எப்படி இந்த நாள் புனிதமானதோ, அதே போன்று இந்த நாள் என்று சொல்லும் போது அது ஒன்று அரஃபாவுடைய நாள், அரஃபா நாளுடைய நாள் என்று சொல்லுவாங்க. இந்த உபதேசம் செஞ்சாங்க. அதே போன்று எத்தனை யௌமுன் நஹர் 10வது நாளும் செய்தார்கள். புரியுதா சொல்றது? எப்படி இந்த நாள் புனிதமானதோ, இந்த மாதம் புனிதமானதோ, இந்த ஊர் புனிதமானதோ, அதே போன்றுதான் அதாவது உங்களுடைய இரத்தமும் உங்களுடைய செல்வம் புனிதமானது. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய ஒரு செய்தி என்று பாருங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், அதாவது பிறருடைய பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் சுரண்டுகிறார்கள். அதை பற்றி அது ஒரு பாவமாகவே கருதுகிறார்கள். இல்லை, அது ஒரு பாவமாகவே கருதாம என்ன செய்யறாங்க? அதாவது எப்படியெல்லாம் தவறாக பிறருடைய செல்வத்தை அடைகிறார்கள். அப்ப அதை ரசூலுல்லாஹ் எப்படி இதை புனிதப்படுத்தினாங்கன்னு பாருங்க இந்த செய்தியில. சுப்ஹானல்லாஹ். அதே போன்று ஒருவருடைய இரத்தம் புனிதமானது என்பதை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, எப்படி அந்த நாளுடைய புனிதத்துவம், அந்த மாதத்துடைய புனிதத்துவம், அந்த ஊருடைய புனிதம், இதெல்லாம் புனிதப்படுத்தியது யாரு? அல்லாஹ். இவற்றை புனிதப்படுத்தி இருக்கிறான். அப்ப அதனுடைய புனிதத்துவம் என்பது சாதாரணமானது அல்ல என்ற இந்த செய்தி. இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த செய்தியை பொறுத்தவரையில இது முஸ்லிம்ல என்ன செய்கிறது? இடம்பெறக்கூடிய செய்தியாக இந்த செய்தி வருகிறது. இதை நீங்க பார்க்கலாம் எங்க என்று சொன்னால், முஸ்லிம்ல பாத்தீங்கன்னு சொன்னா புகாரியுடைய ஹதீஸ் என்ன சொல்றோம் உங்களுக்கு. புகாரிலும் இந்த செய்தி ஒரு பகுதி வருகிறது. 1739வது எண்ணில் என்ன செய்தி? இந்த செய்தி வருவதை பார்க்கிறோம். சில வாசக மாற்றங்களோடு என்ன செய்கிறது? வருகிறது. அதே போன்று இந்த செய்தியை பொறுத்தவரையில அறிவிக்கக்கூடிய சஹாபி யாரு? ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ். சஹாபாக்களோட பெயர்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதில் வரக்கூடிய இன்னொரு செய்தி தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தி. ரசூலுல்லாஹ் 10வது நாள் உரை நிகழ்த்தினாங்க. அதுல 10வது நாளே வருது, யௌமுன் நஹர்னே வருது. அந்த உரையில மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இது என்ன நாள் என்று கேட்கிறாங்க. இது என்ன நாள் என்று சொல்லி கேட்கிறாங்க. கேட்கும்போது என்ன பதில் சொல்றாங்க? இது ஹராம், இது புனிதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. இது எந்த ஊர் என்று கேட்கிறாங்க.
இது எந்த ஊர் என்று கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்க? இது பலதுன் ஹராம், இது புனிதமான ஊர் என்று சொல்றாங்க. இது என்ன மாதம் என்று கேட்கிறாங்க. கேட்கும் போது சொல்றாங்க என்ன? இது புனிதமான மாதம் என்று சொல்கிறார்கள். எனவே உங்களுடைய இரத்தம், உங்களுடைய செல்வம், உங்களுடைய மானம் புனிதமானதாகும். எப்படி இந்த நாள், இந்த ஊர், இந்த மாதம் புனிதமானதோ அதே போன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. இதை பல தடவை திரும்ப திரும்ப சொன்னார்கள். பிறகு தலையை உயர்த்துகிறார்கள். உயர்த்தி என்ன சொல்றாங்க? அல்லாஹும்ம ஹல் பல்லக்த் என்று துஆ செய்றாங்க. எப்படி துஆ செய்றாங்க? அல்லாஹும்ம ஹல் பல்லக்த் என்ன அர்த்தம் அப்படின்னா சொல்லுங்க. யா அல்லாஹ் நான் இதை எத்தி வைத்து விட்டேனா, யா அல்லாஹ் நான் இதை எத்தி வைத்து விட்டேனா என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? 2 முறை கேட்கிறார்கள். எவ்வளவு முக்கியமான செய்தி என்று பாருங்க. எனவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியம், அதாவது எனது உயிர் எவன் கைவசம் இருக்கும் அவன் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், இது நபி அவர்கள் தனது உம்மத்துக்கு செய்த இறுதி உபதேசம் என்று சொல்றாங்க. இது என்ன? தனது உம்மத்துக்கு செய்த வசியத் என்று சொல்லிவிட்டு அவங்க வசியத் என்று சொல்றாங்க. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அதாவது இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை எத்தி வையுங்கள் என்று சொல்றாங்க. இந்த செய்தியை எத்தி வையுங்க என்று சொல்றாங்க. எனவே அதுக்கு தொடர்ந்து மற்றொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. என்ன? அதாவது எனக்கு பிறகு நீங்கள் ஒருவர் மற்றவருடைய தலையை வெட்டி நீங்கள் காஃபிர்களாகி விடாதீர்கள். ஒருவர் மற்றவருடைய கழுத்தை வெட்டி என்ன செய்யாதீங்க? காஃபிர்களாகி விடாதீர்கள். பாருங்க, குஃபுர் என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன செய்யறது? இன்னொருவருடைய கொலை செய்தல் என்பது புரியுதா சொல்றது. எனவே அது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது, ஆனா குஃபுர் என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்கிறாங்க? அதை எச்சரித்து இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஹதீஸை நீங்க எங்க பார்க்கலாம்? நான் புகாரில் ஆரம்பத்தில் சொன்ன அதே ஹதீஸ் தான் 1739வது எண்ணில் அந்த செய்தி என்ன செய்கிறது? கூடுதலான தகவலோடு வருகிறது. நறுமையான சகோதரர்களே, அதுல மற்றொரு செய்தி வருது. சஹாபியாரு பாருங்க. எந்த சஹாபி? அபி பக்ரா. இது அபூ பக்கர். யாரு இந்த சஹாபியோட பேர்? என்ன? அபி பக்ரா ரலியல்லாஹு அவர்கள். அப்ப அபி பக்ர் அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு யௌமுன் நஹர் 10வது நாள் உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில கேட்கிறாங்க, இது என்ன நாள் என்று நீங்கள் அறிவீர்களா? அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு மௌனமாக இருக்கிறாங்கன்னா, இந்த நாளுக்கு ரசூலுல்லாஹ் வேறொரு பேரை சொல்வார்களோ, வேறொரு பேரை ரசூலுல்லாஹ் சொல்வாங்களோ என்கின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க? மௌனமாக இருந்து விட்டு திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இது யௌமுன் நஹர் இல்லையா, இது 10வது நாள் இல்லையான்னு கேட்கும் போது ஆம் என்று சொல்கிறார்கள். திரும்ப ஐய ஷஹரின் ஹாதான்னு கேட்கிறாங்க. பாருங்க சஹாபாக்களுடைய அந்த அதப் ஒழுக்கத்தை பாருங்க. அதற்கும் அவங்க சொன்ன பதில் என்னதான்? அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம் தான். 2வது தடவையும் அவங்க அதே என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள். அப்ப ரசூலுல்லாஹ் மௌனமாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இதுக்கு இந்த மாதத்துக்கு வேறு பேர் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க என்று நாங்க எண்ணக்கூடிய அளவுக்கு. அப்ப கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், இது துல்ஹஜ் மாதம் இல்லையா? அப்போது ஆம் என்று சொல்கிறார்கள். இந்த ஊர் என்ன, இந்த ஊர் எது என்று கேட்கிறாங்க. அப்போதும் சஹாபாக்கள் சொன்ன பதில் ஆச்சரியமானதா. என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மிக அறிந்தவர்கள் என்றுதான் பதில் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வேறொரு பேரை சொல்லுவாங்களோ என்று என்கின்ற அளவுக்கு மௌனமாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு கேட்கிறாங்க, இது புனிதமான ஊர் இல்லையா? ஆம் என்று சொன்னார்கள். அதன் பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய இரத்தம், உங்களுடைய செல்வம், இது எப்படி இந்த நாள், இந்த மாதம், இந்த ஊர் புனிதமானதோ அது போன்று என்ன செய்து புனிதமானதாகும் என்று ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க? சொல்கிறார்கள். அப்ப எனவே அந்த புனிதம் என்பது எதுவரைக்கும்? கியாமத்துடைய நாள் உங்கள் ரப்பை சந்திக்கின்றவரை அந்த புனிதத்துவம் நீடிக்கும். நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்கிறார்கள். ஆம் என்று சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி எவ்வளவு முக்கியமான செய்தின்னு பாருங்க. எவ்வளவு ஒரு முக்கியமான செய்தி. இந்த அளவு ஒரு வெயிட் இந்த செய்திக்கு நாங்க கொடுக்கிறோமா? முஸ்லிம் உம்மத் கொடுக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. யா அல்லாஹ் நீயே இதற்கு சாட்சியாக இரு என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அடுத்து இங்கு வராதவர்கள், இங்கு வருகை தந்து இருப்பவர்கள் வராதவர்களுக்கு இதை எத்தி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் இதுல கூடுதலான ஒரு செய்தி வருது. என்ன வருது? அதாவது இந்த செய்தியை நீங்க போய் எத்தி வைக்கக்கூடியவர்கள் சில நேரம் என்ன செய்வாங்க? அதை மரணம் விடுவதில்லை, சிறப்பானவங்களா இருப்பாங்க. தெரிஞ்சா எல்லோரும் அல்ல, என்ன செய்வாங்க சிலர் அப்படி என்ன செய்வாங்க, அப்படி இருப்பாங்க என்பதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஃபருப்ப முபல்லகின் அவ் அமின் சாமின் என்று சொல்றாங்க. அலைஹிஸ்ஸலாம். அடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய மற்றொரு விஷயம் தான், உங்கள் சிலருடைய கழுத்தை வெட்டி நீங்கள் எனக்கு பிறகு காஃபிர்களாகி விட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? குறிப்பிட்டாங்க என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம்? பார்க்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் எவ்வளவு முக்கியமான செய்திகள் என்பதை நாங்கள் இந்த செய்தி, இது புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அடுத்த ஒரு செய்தியும் வருது, அதுவும் புகாரியுடைய செய்தி தான். எனவே அதே கருத்து அது கொடுக்கிற காரணத்தால அதை நான் இங்க கொடுக்கலான ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு? சஹாபி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இல்லையா? எத்தனை சஹாபாக்கள் வழியா இந்த செய்தி வருதுன்னு பாருங்க.
எத்தனை சஹாபாக்கள் வழியாக இந்த செய்தி வருதுன்னு பாருங்க. அதுவும் அதே கருத்தை தரக்கூடிய ஒரு செய்தி தான் என்பதை நாங்க இதுல புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று ஜரீர் ரலியல்லாஹுடைய ஒரு ரிவாயத் வருது. எந்த சஹாபி? ஜரீர் ரலியல்லாஹுடைய ஒரு ரிவாயத் வருது. அந்த ரிவாயத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ரிவாயத்தில் என்ன வாசகம் வருகிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் அந்த ஹஜ்ஜத்துல் விதால முதலாவது சொல்றாங்க, இஸ்தன்சித்தின் நாஸ். என்ன அர்த்தம்? மக்களுக்கு அமைதியா இருக்க சொல்றது. மக்கள் என்ன செய்யறது? அமைதிப்படுத்துங்க, மக்களை அமைதிப்படுத்துங்க என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க என்ன செய்தி என்றால், அதாவது எனக்கு பிறகு நீங்கள் ஒரு சிலர் மற்றும் சிலருடைய அந்த கழுத்தை வெட்டி என்ன செய்து நீங்கள் காஃபிர்களாகி விடாதீர்கள் என்ற அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு இஸ்லாமிய உம்மத்துடைய ஒற்றுமையை ரசூலுல்லாஹ் வலியுறுத்துறாங்க. இஸ்லாமிய உம்மத் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினாங்க என்பதை இதுல நாங்க பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி யாரு? ஜரீர் ரலியல்லாஹுடைய ரிவாயத்தாக இந்த ரிவாயத் வருகிறது. எனவே இந்த ரிவாயத்தை நீங்க இதுல என்ன செய்யணும்? கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ரிவாயத்தை இது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, புகாரில 7080வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. புகாரில 7080வது செய்தி. ஜரீர் இப்னு அப்துல்லா, அவர் முழுமையான பேர் எடுத்து ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் என்ற நபித்தோழருடைய செய்தியாக இந்த செய்தியை நாங்க பார்க்கிறோம். கூடுதலா வார தகவலை மட்டும் குறிச்சுக்கோங்க. ஒரே மாதிரி தகவல் இல்லாம கூடுதலா வந்த தகவலை குறிச்சுக்கொள்ளலாம். சரி, அடுத்து நாங்க வருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு செய்த வசியத்தாக 3வது தலைப்பாக கொண்டு வருகிறார். முதல் தலைப்பா என்ன கொண்டு வந்தாரு? முதல் தலைப்பு என்ன? இல்மை. நீங்க என்ன செய்யுங்க? இல்மை எடுத்துக்கொள்ளுங்கள், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள், கல்வி உயர்த்தப்படுவதற்கு முன்னால் என்ற விஷயத்தை சொன்னாங்க. 2வது விஷயம் என்ன தலைப்பு வந்துச்சு? 2வது விஷயம் சொல்லுங்க பாவம். என்ன தலைப்பு கொடுத்திருந்தாரு? அதாவது இரத்தம், செல்வம், மானம் புனிதமானது என்ற தலைப்புல உள்ள ரசூலுல்லாஹ் செய்த அந்த உபதேசங்கள் அதுல வருது. 3வது தலைப்பு என்னப்ப? பெண்களுக்கான உபதேசம், பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்ற உபதேசம். இதுவும் ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய நீண்ட ஹதீஸ், முஸ்லிமுடைய ஹதீஸ் தான். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அரஃபாவுல அந்த உரையை நிகழ்த்துகின்ற போது மக்களுக்கு சொல்கிறார்கள், பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பெண்கள் விஷயத்துல அல்லாஹ்வை நீங்க என்ன செய்யுங்க? பயந்து கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் அவர்களை நீங்கள் கைப்பற்றி இருப்பது, கைப்பிடித்து இருப்பது அல்லாஹ்வுடைய எதை கொண்டு? அந்த அமானத்தை கொண்டு. புரியுதா அவங்க சொல்றது? எனவே அவர்களுடைய கற்பு உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு. அப்படிதான் நிக்கா என்ற ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தின் மூலம் தான் அந்த கற்பு உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் ஹலாலாக்கி கொண்டிருக்கிறீர்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பெண்களுக்கு சொல்கிறார்கள், அதாவது உங்களுடைய கடமை என்னவென்றால் உங்களுடைய கணவன்மார் வெறுக்கக்கூடியவர்களை நீங்க என்ன செய்யக்கூடாது? உங்களுடைய வீடுகளுக்கு அனுமதிக்க கூடாது. கணவன்மார் எடுக்கக்கூடியவர்களை உங்களுடைய வீடுகளுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. அவ்வாறு நீங்கள் செய்தால் சொல்றாங்க, அவர்களுக்கு காயம் ஏற்படாதவாறு அடிப்பதற்கு என்ன இருக்குது? அனுமதி இருக்குது. சொல்றாங்க, அந்த அனுமதியை என்ன செய்யறாங்க? கணவன்மாருக்கு கொடுக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அப்ப ஒழுக்கம் என்பது குடும்பத்தில் எவ்வளவு முக்கியமானது. அப்படித்தானே? ஒழுக்கம் என்பது அத்திவாரம். ஒழுக்கத்தில் தான் ஒரு குடும்பம் கட்டி எழுப்பப்படுது. அப்படித்தானே? ஒழுக்கம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. சுப்ஹானல்லாஹ். அப்ப இங்கு வலியுறுத்தப்பட்ட விஷயம் என்ன? ஒழுக்கம். புரியுதா அவங்க சொல்றது? எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அடுத்து கணவன்மாருக்கு சொல்கிறார்கள், அதாவது அவர்களுக்கு உணவை வழங்குவதும், அதே போன்று அவர்களுக்கு ஆடைகளை நீங்க வழங்குவதும், உங்களுடைய வசதிக்கு ஏற்ப அவற்றை வழங்குவது அவர்களுக்கு உங்கள் மீது உள்ள கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இப்ப 4வது தலைப்பு என்ன என்று பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது தலைப்பு நல்லா பாருங்க, ஜாஹிலிய அந்த செயல்பாடுகள், ஜாஹிலிய கலாச்சாரம் என்ன செய்யப்படுகிறது? அப்படியே அவைகள் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. அந்த ஜாஹிலிய நடைமுறைகள். இந்த ஹதீஸ் இதுவும் நீண்ட ஹதீஸ், அந்த ஜாபிர் ஹதீஸ்ல வரக்கூடிய செய்திதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த ஜாஹிலிய அனைத்து நடைமுறைகளும் எங்குதான்? எனது பாதங்களுக்கு கீழ். அப்ப ஜாஹிலிய நடைமுறைகளுக்கு எங்கட உள்ளத்துல எந்த மதிப்பும் இருக்கக்கூடாது, எந்த மரியாதையும் இருக்கக்கூடாது. ஜாஹிலிய நடைமுறைகள் இல்ல, அது நமது ஊருடைய பழக்கம், நமது மூதாதையர்கள் செய்து வருவது, இப்படியெல்லாம் எந்த புனிதத்துவம் ஜாஹிலிய நடைமுறைகளுக்கு இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் அவைகள் தனது பாதங்களுக்கு கீழ் என்று சொல்லிவிட்டார்கள். புரியுது அவங்க சொல்றது? எனவே அந்த அடிப்படையில, அதாவது அல் குர்ஆன், அல் ஹதீஸ், கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அதுக்கு தான் மதிப்பு இருக்கணும் உள்ளத்துல, அதுக்கு தான் கண்ணியம், அதுக்கு தான் உயர்வு.
இந்த ஜாஹிலிய நடைமுறைகளுக்கு எந்த மதிப்பும் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் இந்த செய்தியில பார்க்கிறோம். அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஜாஹிலிய காலத்தில் ஓட்டப்பட்ட இரத்தங்களும் என்ன செய்யப்படுது, அவைகளும் மன்னிக்கப்படுகின்றன. அதில் ரசூலுல்லாஹ் முதலாவது தன்னிலிருந்து தனது குடும்பத்தினர் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ரபியத் இப்னு ஹாரிஸ் அந்த கோத்திரத்தில் பால்குடி பாலனாக இருக்கும் போது அந்த ஹுதைல் கோத்திரத்தால் கொல்லப்பட்டார்கள். எனவே அதை நான் மன்னிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் மன்னிக்கிறார்கள். அதே போன்று ஜாஹிலிய கால வட்டிகள் அனைத்தும் என்ன செய்யப்படுது, அவைகளும் பாதங்களுக்கு கீழ் என்றாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுல முதலாவது ஆரம்பிக்கிறாங்க, யாருடையது, அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் கொடுத்த அந்த வட்டியெல்லாம் ரசூலுல்லாஹ் தள்ளுபடி செய்கிறார்கள். அசலை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. இப்படி இந்த அநியாயங்களை எல்லாம், இவைகளாம் அநியாயங்களா இல்லையா, அக்கிரமங்களா இல்லையா, இவைகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் குழி தோண்டி புதைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எவ்வளவு அற்புதமான ஒரு வழிகாட்டல் ரசூலுல்லாஹ் வழங்கினான் என்பதை நாங்கள் இதில் பார்க்கிறோம். அடுத்த விஷயத்துக்கு வாங்க. 5 விடயங்கள் வருது. எத்தனை விஷயங்கள்? 5 விடயங்கள் ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய இந்த செய்தி. இப்ப நான் சொன்ன செய்திகள் ஹதீஸ் எண்களை உங்களுக்கு கடைசியாக என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் யாரு? அபு மாமா அல் பாஹித் அறிவிக்கக்கூடிய செய்தி. இது திர்மீதில எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா 616வது எண்ணில் வருது. 616வது எண்ணில் வரக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி வருகிறது. ரசூலுல்லாஹ் இறுதி ஹஜ்ஜில என்ன செஞ்சாங்க, இவ்வாறு உரை நிகழ்த்தியதை நான் செவியுற்றேன் அவங்க சொல்றாங்க. அதுல முதலாவது விஷயம் என்ன, இத்தகுல்லாஹ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அஞ்சு கொள்ளுங்கள். வசல்லு ஹம்சக்கும், என்ன செய்யுங்க, ஐவேளை தொழுகை தேடி தொழுது வாருங்கள். வசூமு ஷஹரக்கும், என்ன ரமதான் மாதத்தில் நோன்பிருங்கள். வஅத்து ஜகாத் அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வத்தினுடைய ஜகாத்தை நிறைவேற்றுங்கள். அதே போன்று அதி உதா அம்ரிக்கும், தலைவர் யார் உங்களுடைய இஸ்லாமிய ஒரு ஆட்சியில தலைமைத்துவமோ அந்த தலைமைத்துவத்தை நீங்க என்ன செய்யுங்க, கட்டுப்படுங்கள். ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும், உங்கள் ரப்புடைய சொர்க்கத்துக்கு நீங்கள் நுழைவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி ஹஜ்ஜில் என்ன செய்தாங்க, இவ்வாறு உபதேசம் செய்தார்கள் என்ற செய்தியை நாங்க இதுல பார்க்கிறோம். 6வது செய்தி, அருமையான சகோதரர்களே, அதாவது ஒரு இஸ்லாமிய ஆட்சி என்றால் அந்த தலைமைத்துவத்துக்கு, ஆட்சிக்கு கட்டுப்படுதல் என்ற அந்த தலைப்பிலே கொண்டு வரக்கூடிய செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னா புகாரில வாசக மாற்றங்களோடு வருது. 693வது வரக்கூடிய ஒரு செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது. ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி யாரு? யஹ்யா இப்னு ஹுசைன் சொல்றார், அதாவது எனது பாட்டன் வழியாக என்று வரக்கூடிய அந்த செய்தியில ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதாஅல இவ்வாறு உபதேசம் செய்தார்கள். என்ன, வலவிஸ்துமில் அலைக்கும் அப்துன், உங்களுக்கு ஒரு அடிமைதான் ஆட்சி தலைவராக ஆட்சி பொறுப்புல நியமிக்கப்பட்டாலும் அவர் யகூதுக்கும் பி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு உங்களை வழி நடத்துகிறாரா, ஃபஸ்மஊ லஹு வஅதியூ, அவருக்கு செவிதாழ்த்தி என்ன செய்யுங்க, கட்டுப்படுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு அடிமைதான் உங்களுடைய ஆட்சி தலைவராக வருகிறார், அவர் அல்லாஹ்வுடைய வேதத்தின் மூலம் உங்களை வழி நடத்துகிறார் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் செவிதாழ்த்தி கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அதே அதே போன்ற ஒரு ரிவாயத்தும் இருக்கிறது என்பதை சொல்கிறார்கள். அடுத்த 7வது தலைப்பின் அருமையான சகோதரர்களே, அதாவது சுன்னாவுக்கான பணி, முக்கியமான ஒரு ஹதீஸ். ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தி வருகிறது. ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி எங்க இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம்டா இப்னு மாஜால 2498வது எண்ணில் பார்க்கலாம். அருமையான சகோதரர்களே, காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மினா, நபி அவங்க மினால ஹைஃப் என்ற இடத்துல நிக்கிறாங்க. மஸ்ஜித் ஹைஃப் என்று செய்யப்படுது, அழைக்கப்படுகின்ற மஸ்ஜிதும் இருக்கிறது. மினால ரசூலுல்லாஹ் அந்த ஹைஃப் என்ற இடத்துல நிற்கிறாங்க. நின்று மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையிலே சொல்கிறார்கள், நவ்வரல்லாஹு இம்ரஅன் சமிஅ மகாலதி ஃபவஆஹா ثم அத்தாஹா இலா மன் லம் யஸ்மஅஹா, அல்லாஹ் அருள் புரிவானாக. சொல்லுவாங்க, முதல்ல துஆ செய்றாங்க. முதல்ல செய்றாங்க, துஆ செய்றாங்க. நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த துஆ கிடைக்கணுமா இல்லையா? கிடைக்கணும். அந்த துஆ கிடைக்க நாம் என்ன செய்ய வேணும்? ஹதீஸ் என்ன சொல்றாங்க, யார் எனது கூற்றை செவியேற்று, சமிஅ மகாலதி, எனது கூற்றை செவியேற்று அதை விளங்கி அவர் என்ன செய்யறாரு, அதை செவியுறாதவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரோ, அதை யாருக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு, செவியுறாதவர்களுக்கு கொண்டு போய் அவர் சேர்ப்பார் என்றால் அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வானாக, அருள் புரிவானாக. ஹதீஸ நாங்க சுப்ஹானல்லாஹ், ஒரு ஹதீஸ நாங்க என்ன செய்யறோம், ஒரு சஹீஹான ஹதீஸ நாங்க ஷேர் பண்றோம்னா அல்லாஹ்வுடைய தூதரோட என்ன இருக்குது, துஆ இருக்குது, பிரார்த்தனை, அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, எவ்வளவு சிறந்த ஒரு பணி, நாங்க மார்க்கத்தை பிறருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணி, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணி, சாதாரண ஒரு பணியா?
இவ்வளவு பெரிய பணி என்று பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ அவர்களுக்கு இருக்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது சில போது அந்த ஹதீஸை நேரடியாக செவியுறக்கூடியவரை விட யார் விளங்குவாரு? நீங்க கொண்டு போய் ஒருத்தருக்கு சேர்க்கிறீங்களே, அவர் விளக்க முடியவராக இருப்பார். அவர் என்ன செய்வாரு? விளக்க முடியவராக இருப்பார். எனவே நாங்க கொண்டு போய் சேர்த்தால் எம்மை விட என்ன நடக்கும்? அங்க என்ன நடக்கும்? இன்னும் கூடுதலான பயன் கிடைக்குமா இல்லையா? நாங்க ஒருத்தருக்கு கொண்டு போய் அந்த ஹதீஸை சேர்க்கிறோம், அவர் எம்மை விட யாராக இருக்கிறாரு? விளக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன செய்வாரு? அதன் மூலம் இன்னும் மார்க்கத்துக்கு நிறைய பயன். எனவே அதில் நமக்கும் அஜிர் கூலி இருக்கிறது. நமக்கு என்ன இருக்குது? கூலி அஜிர் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, இப்ப நாங்க பார்க்கிறோம் சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க மார்க்கத்துக்கு செய்யக்கூடிய பணி எடுத்து பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் மிகப்பெரிய பணியாக இருக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா? எனவே அதுல தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூமினுடைய உள்ளத்தை பொறுத்தவரையில ஒரு மூமினுடைய உள்ளம் 3 விஷயங்கள் என்ன செய்யாது? அதாவது கசடு கொள்ளாது, வஞ்சகம் கொள்ளாதுன்னு ரசூலுல்லாஹ் 3 விஷயங்களை சொல்றாங்க. முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. 3 விஷயங்கள்ல ஒரு மூமினுடைய உள்ளம் என்ன செய்யாதான்? சொல்லுங்க. அதாவது கசடு கொள்ளாது, பொறாமை கொள்ளாது என்று ரசூலுல்லாஹ் அதுல முதலாவது சொல்றாங்க. அதாவது இஹ்லாசுல் அமல். எதை? அமலை இஹ்லாஸாக செய்யக்கூடிய விஷயத்துல அந்த மூமினுடைய உள்ளம் குறை செய்யாது. அந்த உள்ளம் என்ன செய்யாது? அதுல குரோதம் கொள்ளாது. அப்ப எனவே இஹ்லாசுல் அமலை இஹ்லாஸோட செய்வது. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ஒன் நசீஹத்துல் வலியில் அம்ர். ஆட்சி இஸ்லாமிய ஒரு ஆட்சியில் ஒரு ஆட்சி தலைமைக்கு என்ன செய்வது? ஆட்சி தலைமைக்கு நல்லதை விரும்புவது, அவர்களுக்காக நாங்க துஆ செய்யறது, பிரார்த்திக்கிறது. புரியுது அவங்க சொல்றது? அவர்களுக்கு நாம் என்ன செய்வது? நல்லதை அவர்களுக்கு உபதேசம் செய்வது என்ற அந்த 2வது விஷயம். அதுல ஆட்சி தலைவர் என்பவர் இஸ்லாமிய உம்மத்தை பொறுத்தவரையில அவர் சீராக இருக்கும் போது என்ன செய்யும்? உம்மத் சீராகுமா இல்லையா? எனவே அவர் சிறப்பாக இருப்பதற்கான துஆ என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதே போன்று வலுசூமுல் ஜமா, எதை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும்? ஜமாத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். தனித்து பிரிந்து இதெல்லாம் செயல்படக்கூடாது. ஜமாத்தோடு நாம் செயல்பட வேண்டும். இவ்வாறு செயல்படுகின்ற போது இன்ன தஅவத்தஹும் தகூன் மின் வராஹி, அவர் அந்த மக்களுடைய துஆ எல்லாம் அவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். யாருக்கு துஆ கிடைக்குமா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? 3 பண்புகளை சொல்றாங்களா இல்லையா? அப்ப இவ்வாறு மக்களோடு இருக்கக்கூடியவருக்கு யாருடைய துஆ கிடைக்கும்? அந்த சமுதாயத்துடைய மக்களுடைய துஆ பிரார்த்தனை என்பது கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய அற்புதமான செய்தி. இதெல்லாம் எங்க செஞ்சாங்க ரசூலுல்லாஹ்? இந்த உபதேசங்கள் எல்லாம் எங்க? இறுதி ஹஜ்ஜில. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு உபதேசங்கள் செய்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அருமையான சகோதரர்களே, அதே போன்று நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியான மற்றும் ஒரு செய்தியை அறிவிக்கக்கூடிய சஹாபி யாரு? ஜுபைர் இப்னு முத்தீம் ஹதீஸுக்கு போற அடுத்த ஹதீஸ் பாருங்க, யாருடையது? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹுடைய ஒரு ரிவாயத் ஒன்றும் வருகிறது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹுடைய ஒரு ரிவாயத்தும் என்ன செய்கிறது? இதிலே இடம்பெறுகிறது. அந்த ரிவாயத்தையும் கொண்டு வராங்க. அந்த ஹதீஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னா ஹஃபீலஹுன்ற வார்த்தை வருது. என்ன சார்? ஹஃபீலஹுன்னா மரணம் விடுறது. அந்த ஹதீஸ் என்ன செய்யறது? அதை கேட்டு விளங்கி அதை மரணம் விடுவது, மரணம் விட்டு பிறருக்கு அதை என்ன செய்யறது? எத்தி வைக்கிறது. அப்ப ஹதீஸை மரணம் விடுவது சிறப்பு. ஹதீஸை மரணம் விடுவது என்னதான்? குர்ஆனை எப்படி மரணம் விடுவது சிறப்போ, குர்ஆனை மரணம் விடுவது சிறப்புன்னு விளங்கி வச்சுக்கிறோமா இல்லையா? எல்லோரும் விளங்கி வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஹதீஸை மரணம் விடுவதும் என்னதான்? சிறப்பு. என்ன இருக்கு இதுல? ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு துஆ செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக என்ன செய்திருக்கிறாங்க? துஆ செய்திருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்ற அந்த கருத்தை கொடுக்கக்கூடிய ஹதீஸாகத்தான் என்ன செய்து இந்த ஹதீஸும் இங்கே இடம்பெறுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் அந்த ஹதீஸில் தொடர்ந்து சில செய்திகள் வருது. என்ன வருதுன்னு பாருங்க. மன்கான ஹம்முல் ஆஹிரா, யாருடைய இலட்சியம் மறுமையாக இருக்குமோ, யாருடைய இலட்சியம் எதுவா இருக்குது? மறுமையாக இருக்குமோ, அல்லாஹு தஆலா அவருக்கு என்ன செய்வான்? எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொடுத்துருவான். என்ன செய்வான்? அல்லாஹ் அவருக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் அவருக்கு ஒன்று சேர்த்து கொடுப்பான். மிச்சம் சிரமப்பட மாட்டார். அவரது உள்ளத்தில் அல்லாஹ் எதை போடுவானாம்? கினாவை போடுவானாம். கினா என்ன? கினான்னு என்ன அர்த்தம்? தன்னிறைவு. அப்படித்தானே? அந்த போதும் என்ற அந்த மனம், தன்னிறைவை அல்லாஹ் அந்த உள்ளத்துல போடுவானாம். யாருடைய உள்ளத்தில் இது? மறுமையை யார் இலக்காக கொண்டு வாழ்கிறார்? எவ்வளவு பெரிய செய்தின்னு பாருங்க. மறுமையை யார் இலக்காக கொண்டு செயல்படுவாரோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் கினாவை போடுகிறான். அதே போன்று துன்யா வகைய ராகிமா, என்ன செய்யும்? துன்யா அவரிடம் வரும். அவருக்கு அல்லாஹ் எழுதிய துன்யா என்பது என்ன செய்யும்? அவரிடம் வரும். அதே நேரத்தில் யாருடைய நியத் துன்யாவாக இருக்குமோ, யாருடைய லட்சியம் துன்யாவை அடைவதாக இருக்குமோ, அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அப்படியே எல்லாத்தையும் பிரிச்சு தான் போடுவான். அங்க ஓடுவாரு, இங்க ஓடுவாரு, அங்க பிஸி தான்.
எந்த நேரம் என்ன செய்யுது? ஓட்டமா தான் இருப்பார். பாக்குறோமா இல்லையா? துனியாவுக்கு பின்னுக்கு போறவன பாருங்க, அதை வந்து அதுல ஓடிக்கொண்டே தான் இருப்பான். புரியுதா அவன் சொல்றது? அதை அடைவதெல்லாம் லேசா இல்ல, அல்லாஹ் வைக்கிறதும் கிடையாது. அதுல வந்து அங்கு மிங்குமாக அல்லாஹ் என்ன செய்ய அதை பரத்தி விடுகிறான். அது மட்டுமல்ல, அவரது கண்களுக்கு முன்னால் எது இருக்கும்? அல்லாஹ் ஃபக்ரை ஆக்குவான். ஃபக்ரன் என்ன? ஏழ்மையை அல்லாஹ் ஆக்குகிறான். துனியாவிலும் அவருக்கு எழுதப்பட்டதை தவிர வேறு எதையும் அவர் அடைந்து கொள்ளவும் மாட்டார். அவர் அடைஞ்சு கொள்வதுதான் அல்லாஹ் அவருக்கு விதித்ததை எழுதியதை தவிர வேறு எதையும் அவர் அடைந்து கொள்ளவும் மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அதாவது இறுதி ஹஜ்ஜில மக்களுக்கு சொல்றாங்கன்னா இது எவ்வளவு முக்கியமான ஒரு செய்தி என்று பாருங்க. இந்த செய்தியை பொறுத்தவரையில இது திர்மிதியில 2465வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. புரியுதா சொல்றது? யார் அறிவிக்கிறார் செய்தியை? இந்த சஹாபி ஸைத் இப்னு அதே மாதிரி அனஸ் இப்னு மாலிக் ஒரு ரிவாயத்தும் இதில் வருகிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அவர் 8வது செய்தியாக கொண்டு வராரு. அந்த 3 செய்திகள், இந்த 3 செய்திகள், இந்த 3 விஷயங்கள் யாரிடம் இருக்குமோ அந்த உள்ளம் என்ன செய்யும்? ஒரு தூய்மையான உள்ளமாகத்தான் இருக்கும், ஒரு பரிசுத்தமான உள்ளமாகத்தான் இருக்கும். என்ன அந்த 3 விஷயங்கள்? செயல்கள் எல்லாம் இஹ்லாஸாக, அமல்கள் எல்லாம் இஹ்லாஸாக. அடுத்து என்ன? ஆட்சி தலைவருக்கு எதை விரும்புறது? நன்மையை நாடுவது, நல்லதை நாடுவது, அவருக்கு மறைவில் பிரார்த்திப்பது. அதே போன்ற ஜமாத்தை என்ன செய்வது? பற்றி பிடித்துக் கொள்வது. இவருக்கு என்ன இருக்குது? இவருக்கு சமுதாய உம்மத்துடைய துஆ இவருக்கு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், உம்மத்துடைய துஆ இவருக்கு இருக்கிறது என்பதை அந்த செய்தியை கொண்டு வர நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம். 9வது செய்தி என்ன? 9வது செய்தி, உங்கள சிறந்தவர் யாரு? இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். உங்கள சிறந்தவர் அல்லாஹ்விடத்துல யாரு? தக்வா உடையவர். ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை பாருங்க, அபி நதுரா என்ற சஹாபி அறிவிக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபி அபி நதுரா என்ற சஹாபி அறிவிக்கிறாரு, ரசூலுல்லாஹ் ஐயாமு தஷ்ரீக் கூடிய நாட்கள்ல இந்த உரை இப்படி உரை நிகழ்த்தினாங்க. ஐயாமு தஷ்ரீக் எங்களுக்கு தெரியும் என்ன நாள்? 11, 12, 13 தான் ஐயாமு தஷ்ரீக் கூடிய நாட்கள். இந்த நாட்கள்ல ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு உரையை நிகழ்த்தினாங்க. அந்த உரை, இந்த உரை எங்க நடந்திருக்கும்? பெரும்பாலும் ஐயாமு தஷ்ரீக் நாள் எங்க இருப்பாங்க? ஹாஜிகள் மினால. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஐயுஹன் நாஸ், மக்களே, அலா இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய இறைவன் யாரு? ஒருவன் தான். வ இன்ன அபாக்கும் வாஹித், உங்களுடைய தந்தை ஒருவர் தான். சுப்ஹானல்லாஹ், எப்படி சமுதாயத்தை ஒன்றுபடுத்துறாங்க பாருங்க. சொல்றாங்க அதை தொடர்ந்து அறிந்து கொள்ளுங்கள். அதாவது அரபி அல்லாத அரபிக்கு என்ன கிடையாது? எந்த சிறப்பும் கிடையாது. அதே போன்றுதான் ஒரு அஜமிக்கும் எனது அரபியை விட என்ன கிடையாது? சிறப்பு கிடையாது. அதே போன்றுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது ஒரு செவ்வகை சிவப்பு நிறமுடைய கருப்பு நிறமுடையவரை விட சிறப்போ அது அதே போன்று 2 மாதிரி சொல்றாங்க. கருப்பு நிறமுடைய சிவப்பு நிறமுடையவர்களே எந்த சிறப்பும் கிடையாது என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, இல்லா பி தக்வா, எதன் மூலம்? இறையச்சம், தக்வாவின் மூலம் தான் சிறப்பு. அவ்வளவு மக்களை ரசூலுல்லாஹ் அங்க ஒன்று திரட்டி அந்த மக்களுக்கு சொல்றாங்க, சிறப்பு என்பது தக்வாவின் மூலம் தான். எத்தி வைத்து விட்டேனான்னு கேட்கிறான். அபல்லகத், நான் எத்தி வைத்து விட்டேனான்னு கேட்கிறான். அருமையான சகோதரர்களே, அப்போது சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் எத்தி வைத்து விட்டார்கள், நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள் என்ற இந்த செய்தி அஹ்மதுல இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், பாருங்க எப்படிப்பட்ட ஒரு தலைவராக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. இந்த செய்தி ஷுஅபுல் ஈமான் என்ற நூலையும் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இதுல 10வது நசீஹத்தாக வரக்கூடிய செய்தி, 10வதாக வரக்கூடிய செய்தி. இந்த 10வதாக வரக்கூடிய செய்தி ரசூலுல்லாஹ் மூமின் என்றா யாரு, முஸ்லிம் என்றா யாரு, முஜாஹித் என்றா யாரு, முஹாஜிர் என்றா யாரு? ஹஜ்ஜத்துல் விதால ரசூலுல்லாஹ் இவ்வளவு செய்திகளை சொல்லி இருக்கிறாங்களா? நாங்க ஒன்று செய்யத்தான் நினைச்சு கொண்டிருக்கிறோம். இவ்வளவு செய்திகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? இவ்வளவு செய்திகள் ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு சொன்னாங்களா? சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, இந்த செய்தியை பாருங்க. ஃபதாலத் இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ஜத்துல் வதால கேட்கிறாங்க, அலா உஹ்பிருக்கும் பில் மூமின், மூமின் என்றால் யார் என்று உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்கிறான். மூமின் என்றால் யார்? மூமின் என்றால் யார் என்று சொல்லி தரட்டுமா? பாருங்க என்ன விளக்கம் கொடுக்காங்க. சொல்லாங்க, மன் அமினஹுன் நாசு அலா அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். மூமின் என்றா அவர் யாருதான்? அதாவது அவருடைய விஷயத்துல பயப்பட வேண்டியது. அவர் எனது செல்வத்தில் என்ன செஞ்சிருவாரு? விளையாடிடுவாரு, எனது மானத்தில் விளையாடிடுவாரு, எனது உயிரில் விளையாடிடுவாரு, இப்படி அச்சப்பட வேண்டியது இல்லை. ஏன்? அவர் யாரு? அவர் மூமின். மூமின் பாதுகாப்பு தானே. எனவே அவர் பாதுகாப்பு, அவரிடத்துல பயப்படாம ஒப்படைக்கலாம், அவரிடத்துல பயப்படாம கொடுக்கலாம். ஏன்? அவர் அதை பாதுகாக்கக்கூடியவர். செல்வத்தை என்ன செய்வாரு? பாதுகாக்கக்கூடியவர். பிறருடைய மானத்தை பாதுகாக்கக்கூடியவர். எனவே இவர் தான் மூமின்.
மூமின்டா அதாவது என்ன செய்யணும், இன்றைக்கு கண்டான விரண்டு ஓடக்கூடிய நிலை இல்லைஞ்சா, அவர்கிட்ட அவர் வாக்கு மீறுவார், நம்பிக்கைக்கு மோசம் செய்வார், துரோகம் செய்வார், இப்படியான நிலையில் உள்ளவர் அல்ல மூமின். மூமின் என்றால் அவருடைய விஷயத்தில் என்னதான், அவர்கிட்ட பயப்படாமல் ஒப்படைக்க முடியும், அவரிடத்தில் சொல்ல முடியும். இப்படி ஒரு மூமின் இருக்க வேண்டும், அதுதான் மூமின். சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம் யார்? முஸ்லிம் என்ன சொல்றாங்க, அதாவது மன் சலிமன் நாசு மின் லிசானிஹி வ யதிஹி, அவரது நாவினாலும் கரத்தாலும் பிற முஸ்லீம்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு வார்த்தையால ஒரு செயலால பிறர் என்ன செய்ய மாட்டார், தொல்லைக்குள்ளாக்க மாட்டார், நோவினை செய்ய மாட்டார். இவர் தான் முஸ்லிம். பிறர் எல்லாம் என்ன சலீம், எல்லோரும் அவர் ஈடேற்றம் என்ற சொல்லாங்க, அழகான விளக்க சொல்றாங்க. முஜாஹிதன் யாரு சொல்றாங்க, மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தஆத்தில்லாஹ், எதுல அல்லாஹ்வுக்கு வழிபடுவதில் கட்டுப்படுவதில் என்ன செய்யறாரு, அவர் போராடுகிறார், முயற்சியை செய்கிறார், நல் வழியில பயணிக்க வேண்டும் என்ற அந்த போராட்டம் அவருக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது, அதற்கான ஜிஹாத் அவருக்குள் நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்றாங்க. அப்படிதானே உண்மையான முஜாஹிதனா முதலாவது யாரு, அவர் தன்னை சீர்திருத்துவதில் சரியான வழியில பயணிக்கிறது அவருடைய போராட்டம் இருக்க வேண்டும். அடுத்து சொல்றாங்க முஹாஜிர் என்றா யாரு, முஹாஜிர் என்றால் யாரு, மன் ஹஜர் அல் ஹதாயா வதுனூப், பாவங்களிலிருந்து ஹிஜ்ரத் செய்தவர். யார் அவரு, அவர் பாவங்களிலிருந்து ஹிஜ்ரத் செய்து விட்டார், அவரிடத்தில் எந்த பாவமும் கிடையாது. இவர் தான் முஹாஜிர். நிஜா ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு, ஒரு குஃபுர்ல இருந்து இஸ்லாமிய நாட்டுக்கு போறதுக்கு முன்னால் அவர் என்ன செய்ய வேண்டியிருக்குது, முதல்ல அவருக்குள்ள ஹிஜ்ரத் செய்ய வேண்டியது. அதிலிருந்து அவருக்கு முடியுமான விஷயங்கள் வந்து முதல்ல என்ன செய்யணும், அவரு இதெல்லாம் முடியுமான விஷயங்கள்லாம் விட்டு போட்டு எதை யோசிக்கிறது, முடியாத விஷயங்களை யோசிச்சு கொண்டிருப்பாங்க. அப்படி அல்ல, முடியுமான விஷயங்கள் முதல்ல செய்ய, அப்படித்தானே. எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே 4 விஷயம் சொல்றாங்க. சொல்லலாம் மூமினண்டா யாருன்னு சொன்னாங்க. இதுல யாராவது சொல்லுங்க, மூமினண்டா யாரு, அவரை குறித்து அச்சப்படுவதில்லை, பயப்படுவதில்லை என்று அவர் வந்து யாரு, நம்பிக்கைக்குரியவர் இல்லையா, அவர் நம்பகமானவர், அவர் நம்பிக்கைக்குரியவர். சரி, அடுத்து சொல்லுங்க யாராவது. முஸ்லிம் யாரு, நாவினாலும் கரத்தாலும் பிறர் என்ன செய்யறாங்க, ஈடேற்றத்தோடு இருக்கிறாங்க, பிறர் என்ன செய்யறாங்க, இவர் அவர்களை எந்த தொல்லைக்கும் ஆக்குவது கிடையாது. முஜாஹிதன் யாரு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் தனது நஃப்ஸோடு போராடக்கூடியவர், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதில் தனது நஃப்ஸோடு போராடக்கூடியவராக அவர் இருக்கிறார். முஹாஜிர் யாரு, தனது பாவங்களிலிருந்து என்ன செய்தவர், ஹிஜ்ரத் செய்தவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாவங்களிலிருந்து ஹிஜ்ரத் செய்தவர். எனவே இந்த செய்தி ஒரு அற்புதமான செய்தியாக இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். இந்த செய்தியை இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி வந்து சஹீஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நீங்க பார்க்கலாம். எனவே நாங்கள் இன்றைய பாடத்தை வந்து இன்ஷா அல்லாஹ் இத்தோடு நாங்கள் என்ன செய்து கொள்வோம், நிறைவு செய்து கொள்வோம். இதில் அடுத்த தொடர் நாங்கள் அடுத்த வகுப்புல என்ன செய்யலாம் பார்க்கலாம். நிறைய அழகான செய்திகளை கொண்டு வராரு. இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த செய்திகள் தலைப்பு வாரியாக மட்டும் மீட்டிக்கொள்வோம். என்ன செய்வோம், தலைப்பு வாரியாக மட்டும் அதை நாங்கள் மீட்டிக்கொள்வோம். முதல் தலைப்பை வந்து யாராவது ஒரு சகோதரர் சொல்லுங்க. முதல் தலைப்பு என்ன? முதல் தலைப்பு மொட்டையா சொல்லாம சொல்லுங்க. இல்மன என்ன செய்ய, இல்மை வந்து நீங்க என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்கள், இல்மை கற்றுக்கொள்ளுங்கள், இல்மை கற்றுக்கொள்வதில் பேர் ஆர்வம் கொள்ளுங்கள். எந்த சஹாபியுடைய செய்தி அதில் வருது? சஹாபியுடைய பேரை மட்டும் சொல்லுங்க. அபூ உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தி. சரி, இரண்டாவது தலைப்பு யாரா வேற சொல்லுங்க, சொல்லாதவங்க. இரண்டாவது தலைப்பு என்ன அப்படின்னு? என்ன? மானம், இவைகளும் என்னது, புனிதமானது என்ற செய்தி. இதுல வந்து எத்தனை சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க செய்தி பாத்தீங்களா? எத்தனை சஹாபாக்கள் செய்தி வருது? ஜாபிர் இப்னு அப்துல்லா இப்னு அப்பாஸ், அதே மாதிரி அபி பக்ரா, அதே போன்று அப்துல்லா இப்னு உமர் உடைய செய்தி, அதே போன்று ஜரீர் இப்னு அப்துல்லா, 5 சஹாபாக்களுடைய ரிவாயத்தை செய்றாரு, இதுல கொண்டு வரார். அவ்வளவு முக்கியமான செய்தி, அவ்வளவு சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இன்னும் பல சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தியை பார்க்கலாம். மூணாவது தலைப்பு யாரா சொல்லுங்க. பெண்கள் விஷயத்தில் நல்ல முறையில் பெண்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் செய்த அந்த வசியத், புரியுதா சொல்றது? எனவே எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் எங்கள் ரசூலுல்லாஹ் எந்த விஷயம் அங்க கவனம் செலுத்தினாங்கன்றது பாருங்க. சரி, நாலாவது தலைப்பு என்ன? ஜாஹிலிய நடைமுறைகளுக்கு எந்த மரியாதையும் இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சு, இது ஒரு முக்கியமான விஷயம். இது நமது உள்ளங்கள்ல ஜாஹிலிய நடைமுறைகளுக்கு எந்த ஒரு சிறப்பும் இருக்கக்கூடாது. இது இவ்வளவு காலம் செஞ்சு வர்றது தானே, புரியுதா சொல்றது? இது காலாகாலமா நடக்கக்கூடியது தானே? இல்ல, அப்படி இல்லை. மார்க்கத்துக்கு முரணா அது என்னதான், அது ஜாஹிலியத்.
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தராதவைகளா? அது என்ன? அது ஜாஹிலியத். புரியுதா சொல்றது? எனவே அந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதர் அவைகளுக்கு எந்த ஒரு மதிப்பையும் கூட, அதெல்லாம் என்னதான் தஹத்த கதமைய தான், பாதங்களுக்கு கீழ் போட்டு அவைகள் மௌது, அது புதைக்கப்படுகிறது. புரியுதா? எனவே இது ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பண்பு இது. இல்லைங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன செய்யறான்? ஜாஹிலியத்துக்காக போராடுறான், விட்டு கொடுக்காம. எதை விட்டு கொடுக்குறான்? குர்ஆன் ஹதீஸை விட்டு கொடுக்குறான். குர்ஆன் ஹதீஸை விட்டு கொடுக்குறான். எதுக்கு போராடுறான்? ஜாஹிலியத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கு போராடி கொண்டிருக்கிறான். ஐந்தாவது விஷயம் என்ன? 5 விஷயங்களை பேணினால் சொர்க்கம். இல்லையா? 5 விஷயங்களை பேணினால் சொர்க்கம். என்ன 5 விஷயங்களும்? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுதல், அஞ்சிக் கொள்ளுதல், தொழுகை, ஐவேளை தொழுகையை பேணி தொழுதல், ரமலான் மாத நோன்பு, ஜக்காத்தை நிறைவேற்றல், இஸ்லாமிய ஆட்சி தலைமைக்கு கட்டுப்படுதல், நீங்கள் சோனம் நுழைவீர்கள். 6வது விஷயம் என்ன? 6வது விஷயம் இல்ல, தலைப்பு இப்படி வருது. அதாவது இஸ்லாமிய ஆட்சி என்று வரும்போது அந்த தலைமைக்கு என்ன செய்யணும்? கட்டுப்பட வேண்டும். அது எந்த அளவுக்கு கட்டுப்பட வேணும் என்றால், ஒரு அடிமைதான் உங்களோட ஆட்சி தலைமைக்கு நியமிக்கப்பட்டாலும், பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டாலும், அவர் அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி உங்களை வழி நடத்துகிறாரா? கட்டுப்படுதல். சரி, அடுத்ததாக வாங்க 7வது முக்கிய மனுஷன் என்ன? சுன்னாவுக்கு நாம் உதவியாளர்களாக மாறுதல். அப்படிதானே? சுன்னாவை நாங்க கொண்டு போய் சேர்க்கிறது நிறைய வழிகள் இருக்குது. ஒருத்தர் என்ன செய்யறார்? புக்கை பிரிண்ட் பண்ணி அவரோட செலவுல கொடுக்கிறார், விநியோகிக்கிறார் சுன்னாவுக்கு. புரியுதா சொல்றது? ஒருத்தர் என்ன செய்யறார்? ஒரு மீடியாவை நடத்துறார் சுன்னாவுக்காக. ஒருத்தர் ஒரு என்ன வெப்சைட் நடத்துறார் சுன்னாவுக்காக. இப்படி சுன்னாவை பரப்புறதுக்கு எப்படியெல்லாம் ஒரு முயற்சிக்கிறாரோ அவருக்கெல்லாம் என்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ இருக்கிறது. புரியுதா? எனவே இது ஒரு மகத்தான ஒரு விஷயம், மகத்தான ஒரு பணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்து வாங்க. அதுல ரசூலுல்லாஹ் 3 விஷயங்களும் சொல்றாங்க இல்லையா? ஒரு மூமினுடைய உள்ளம் இந்த 3 விஷயங்களை, இந்த 3 பண்புகளை கொண்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹ் 3 விடயங்கள் என்ன செய்யறாங்க? சொல்லக்கூடிய அந்த செய்தியும் அதுல இடம்பெறுகிறது. அதை அவர் என்ன செய்யறாருன்னா 8வது தலைப்பா கொண்டு வரார். எத்தனாவது கொண்டு வராரு? 8வது தலைப்பா அந்த 3 விஷயத்தை கொண்டு வரார். என்னென்ன விஷயம் அது? இஹ்லாஸோட அமல், அடுத்து என்ன? ஆட்சி தலைமைக்கு நல்ல முறையில் அவர்கள் நடந்து கொள்ளுதல், அடுத்து இஸ்லாமிய ஜமாத்தை கூட்டமைப்பை பற்றி பிடித்துக் கொள்ளுதல், அவர்களுக்கு அவருடைய துஆ பிரார்த்தனை இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்றாங்க. 9வது விஷயம் என்ன? 9வது விஷயம், உங்கள மிகச் சிறந்தவர் அல்லாஹ்விடத்தில் யாருதான்? இறையச்சம், தக்வா உடையவர் தான். சொல்றாங்க. அங்க மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த முக்கியமான செய்தியை சொல்றாங்க. உங்களுக்கு சிறப்பு என்பது உங்களோட மொழியின் அடிப்படையிலோ உங்களோட நிறத்தின் அடிப்படையிலோ அல்ல. உங்களுக்கு சிறப்பு எல்லாம் எதன் மூலம் தான்? தக்வாவின் அடிப்படையில், தக்வா இறையச்சத்தின் மூலம் என்பதை அங்கு சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். 10வது விஷயம் என்ன? மோமின், முஸ்லிம், முஜாஹித், முஹாஜிர், 4. அப்படிதானே? இந்த 4க்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விளக்கம். புரியுதா? அப்ப நாங்க இன்றைய பாடத்துல 10 விஷயங்களை பார்த்துக்கிறோம். எத்தனை? 10 விடயங்களை பார்த்திருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல என்ன செய்வோம்? அதை தொடரும். புக்கை தேவையானவங்க நீங்க பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அழகான ஒரு புக்காக இது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதோடு நிறைவு செய்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.